லிலியம்ஸு நல்ல கலருங்க, நல்ல காம்பினேஷனு. ஆனியன் சீட்ஸு ரெடி ஆயிடுச்சு. சன்ஃப்ளவர் கூட நல்ல க்ரோத்துங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் தான் எடுத்தேன் அண்ட் ஷிம்லா மிர்ச்சி இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட்டுங்க. இட்ஸ் எ டியூஸ்டே. நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேங்க, இந்தியாவிலேருந்து. ஸோ வந்து அப்படியே தூங்கிட்டோம் சாப்பிட்டு. காலையில் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தான் அப்படியே காடு மாதிரி ஆகிட்டுக்குதுங்க. பாருங்கள் எப்படி அப்படியே கச்ச 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 கச்சான்னு எல்லாம் கலைகள் தான் நிறைய வளர்ந்துட்டு இருக்குது. நான் இல்லாத டைமை பார்த்து கலைகள் சரியாக வளர்ந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம். பட் எனிவே, லெட்ஸ் நாட் ஸ்டார்ட் வித் நெகட்டிவ். தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸுங்க. ஒன்று ஒன்றா காட்டுறேன் இருங்க. ஐ வில் கிவ் யூ அன் அப்டேட் ஆஃப்டர் மை இந்தியா ட்ரிப்ன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்லி தேர் இஸ் எ நியூ ப்ளூமிங் ஆஃப் லிலியம்ஸு. நல்ல கலருங்க, நல்ல காம்பினேஷனு. ஸோ அதர் தேன் தட் இந்த பெரேனியல்ஸ் எல்லாம் சரியாக வளர்ந்துனுக்குதுங்க. பொமக்ரனேட்டு, அங்கே ஒரு பொமக்ரனேட், இது ஒரு பொமக்ரனேட், நல்ல வளர்ச்சி. இது தான் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை. லெமனு, அந்த பக்கம் ஆப்பிள் கூட நல்ல வளர்ச்சி. பே லீவ்ஸு சரியாக வளர்ந்துட்டுருக்கு. கால் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமாகுது கலைகள். ஆனியன் சீட்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஐ திங்க் தே ஆர் ரெடி டு பி பிக்னா. நல்லா ஒரு 2-3 இதுங்க காஞ்சி கூட போயிடுச்சு. எல்லாம் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆனியன் க்ரோத் இல்லை. இந்த பெட்டை க்ளீன் பண்ணிடலாம். இது நல்ல க்ரோத்து. நான் பார்த்ததோட, லாஸ்ட் டைம் பார்த்ததோட இந்த வாட்டி நல்லாக்குது. ஏன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் சாடஸ்ட் போயிட்டு போட்டு போனேன் இல்லைங்களா, அதனால் நல்ல வளர்ச்சி இதுக்கு. கீரை வகைகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ திங்க் வி ஹாவ் இனஃப் சீட்ஸ் ஹியர். இது பண்ணி பார்த்தாவே தோணுது எனக்கு. போய் ட்ரை பண்ணிட்டு இது பண்ணனா, ஃபில்டர் அவுட் பண்ணனா நிறைய சீட்ஸ் அது வருது பாருங்கள். இதெல்லாம் சீட்ஸு. தீஸ் ஆர் ஆல் சீட்ஸ். விதைகள் நல்லா வளருது. வெந்தயம் நல்ல வளர்ச்சி. வெந்தயம் ஆக்சுவலி விட்டுருக்கு, பார்த்தா தெரியும் பாருங்கள். இதில் குட்டி குட்டி வெந்தயம் அங்கே இருக்குங்க. இப்படி பண்ணால் ஃபீல் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுப்பா, சரியா? ஃபோக்கஸ். ஓகே, அதுதான் வெந்தயம். சாப்பிட்டேன், நல்லா கசப்பாக தான் இருக்குது. சார்ட்ஸு சீட்ஸு போட்ட ஞாபகம் இருக்குங்களா, அது நல்லா முளைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் கூட நல்ல லீஃபி வெஜிடபிள்ஸாக நிறைய போட்ட மாதிரி ஞாபகம். அதுங்க வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி லீக்ஸ், வெங்காயம் தாள் மாதிரி, வெங்காயம் தண்டு மாதிரி ஒன்று போட்டேன். அதுங்களும் நல்ல க்ரோத்து. லீக்ஸ் கண்டினியூஸாக. களைகள் நிறைய வந்துட்டுருக்கு, அதுங்களெல்லாம் கிளியர் பண்ணோம். அதை இப்போ இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் வெயிலுங்க. நான் வந்ததே இப்போது ஒரு ஹீட் வேவ். இப்போது 33 டிகிரிஸ் இருக்குங்க. இப்போ 12:30 மணி. நிறைய இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், ரெடியாக இருங்க, ஈவினிங் வரப்போகிறோம் நம்ம ஒன்று. ஸோ வந்து எல்லா ஃபேமிலியோடு வந்து எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போகிறது தான். அதே மாதிரி இங்கே வெஸ்ட்டு போன லெமனு, லைமு, அதுங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத்து. அது ஒரு பெரிய கலை வளர்ந்துட்டுருக்கு, அதையும் எடுக்கணும். பீட்ரூட் சீட்ஸ் ஐ திங்க் இட் இஸ் ரெடி. நிறைய கொட்டிட்டு வர இருக்காங்க கீழே. அதைங்களும் கலெக்ட் பண்ணின்னு போய் ஐ வில் ஹாவ் இனஃப் பீட்ரூட்டு. அதில் இருக்கிற அங்கே வளர்ந்த பீட்ரூட் கூட நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய பீட்ரூட் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து தான் பூ எடுத்தது, விதையை எடுத்தது, அது ஆகிட்டு பட. ஸோ தட் இஸ் ரெடி. ஸோ இங்கே மேலே பார்க்குறீங்க இல்லைங்களா, இது அது வந்துட்டு விதைகள் விட்டுட்டு இருக்கு. இட்ஸ் எ லெட்டஸ். ஸோ ஐம் கோயிங் டு லெட் இட் க்ரோ. விதைகள் எடுத்துகிட்டு லெட்டஸ் நெக்ஸ்ட் டைம்லேருந்து வளர்க்கலாம் நம்மளே. வெரி குட் ஆக்டிவிட்டிங்க ஹியர். தெர் இஸ் வெரி குட் ஆக்டிவிட்டி. இங்கே பிரமிட் மாதிரி பார்க்குறீங்க இல்லைங்களா, தட் இஸ் அ லெட்டஸ். லாஸ்ட்டு நாங்கள் இந்தியா போகிறதுக்கு மேலே காமிச்சிருப்பேன். இதுலேருந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணின்னு போய் லெட்டஸ் நான் சாப்பிட்டேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது கேல் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், பிளாக் கேல் மாதிரி, அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. காலிஃப்ளவர் நல்லா 2-3 இருக்குது பார்த்தேன் நான். அப்போ அங்கே ஒரு காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள்.
அதே மாதிரி இதெல்லாம் க்ரீன் லீவ்ஸ் இதுங்க தான், பிராசிகா லீவ்ஸுங்க தான், நல்லா இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு பஞ்ச் ஆஃப் சீட்ஸ் அப்படியே தூவிட்டு போயிட்டேன். இந்த டர்ன் அரவுண்ட் ரேஷியோ இஸ் வெரி பேட். அதுக்கு கலைகள் தான் நிறைய வளர்ந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணும். ஆக்டிவிட்டி இந்த சென்டர் தாங்க. நல்லா விட்டு இருக்கு, நல்ல மிளகாங்க இருக்குது, ஷிம்லா மிர்ச் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஃப்ளரிஷிங் ஹியர். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் கூட நல்ல க்ரோத்துங்க இந்த வாட்டி, மீன்ஸ் லைக் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் ஸ்வீட் கார்ன் ஆஸ் வெல். இந்த கத்திரிக்காய் இருக்குங்க, நிறைய இருக்குது கத்திரிக்காய். எல்லாம் உள்ளே பூந்து எடுத்தால் தான் இருக்குது, தெரியுது க்ளீனாக. மிளகா கூட நிறைய இருக்குது, அந்த பக்கம் போய் காட்டுறாருங்க. அதுக்கு முன்னால் பீன்ஸு கொஞ்சம் முத்திச்சு. ஏன்னா 3 வீக்ஸாக ஒன்றுமே ஆக்டிவிட்டி எடுக்கவே இல்லை. ஸோ யூ கேன் see some of the beans have ripe over இதை மெச்சூர் ஆகிடுச்சு. பட் ஆனால் நல்லா டாப் மட்டும் வளர்ந்துட்டுருக்கு. இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங், இட் இஸ் ஸ்டில் த்ரோயிங் அவே பீன்ஸு. நல்லா முத்துது இது. எடமாமே பீன்ஸ் கூட இட் இஸ் ஷோயிங் சம் ஆக்டிவிட்டி. ஸோ யூ கேன் see எடமாமே பீன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஏன்னா தண்ணி இல்லை பல இருக்குது. நான் ஊற்றணும் வந்தவொடனே, ஈவினிங் தான் ஊற்றலான்னு இருக்கேன் தண்ணி. ஏன்னா இப்போ ஊற்றினா அப்படியே குக் ஆகிடும். ரொம்ப வெயிலுங்க, நான் இருக்க முடியல என்னால். வந்துட்டேன் நான் கூட. மேரிகோல்டு கூட நல்ல பம்பர் க்ரோத்துங்க இந்த வாட்டி. அவர் சைடு ஹீரோவாக போட்டு பார்த்தாக்கா ப்ராஜெக்ட், அவர் இன்னும் மெயின் ஹீரோவாக வந்துட்டுக்கிறாரு. அவர் இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா அவர் தான் டாலாக வளர்ந்துக்கிறாரு, நிறைய ஃப்ளவர்ஸ் வேறு. இட்ஸ் அக்கம்பனிங் க்ராப்னு போட்டாங்க அத்தை செப்பரேட்டாக சைடில். பார்த்தா அவர் ஹீரோ ஆகிட்டுக்கிறாரு. சன்ஃப்ளவர் கூட நல்ல க்ரோத்துங்க. ஸோ வி ஹவ் மிஸ் த ப்ளூம். நம்ம இல்லாதப்போ ப்ளூம் ஆகி அவர் கவுந்துட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். அது அவர் நான் இப்போ வெறும் அவரை சீடுக்காக வளர விட்டுருவேன், வளரட்டோன்னு. ஸோ லெட்ஸ் see what happens with the sunflower seeds. அதே மாதிரி இங்கே மிளகா பாருங்கள், நல்ல க்ரோத்து. ஷிம்லா மிர்ச் கூட நல்லா விட்டுட்டு இருக்குங்க. ஸோ யூ கேன் see here. அதெல்லாம் ஷிம்லா மிர்ச்சு நல்ல க்ரோத். அதுதான் அது ஈவினிங் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு காட்டுறாருங்க. அதே மாதிரி ஒத்த வண்டக்காய் விட்டுருக்குங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு க்ரோ, பட் யா யூ ஹேவ் ஒத்த வண்டக்காய். அண்ட் குக்கமெலன்ஸ் கூட வளர்ந்துருக்குங்க, பட் தண்ணி இல்லாமல் தான் செத்து போச்சு பழகுது. இங்கே குட்டியாக தெரிந்து பாருங்க. ஸோ யூ கேன் see some ஆக்டிவிட்டி. நான் மழை வந்துச்சா நல்லா வளரும்னு நினச்சேன், பட் மழை வந்துச்சு ஃபியூ டேஸு. பட் அது ஆகிட்டு போய்டு தேர் வாஸ் லாட் ஆஃப் சன் ஆஸ் வெல். ஸோ எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ராஸ்பெரி ஒன்றும் மூச்சு பேச்சில்லை, அமைதியாகிறாரு. அவருக்கு நல்ல மழை பெஞ்சா தான் அவர் விடுவார். அதே மாதிரி இங்கே ரூட் வெஜிடபிள் பேட்ச் கூட நல்ல வளர்ச்சிங்க. நிறைய கலைகள் இருக்குது. பட் ஐ திங்க் த கேரட்ஸ் ஹவ் க்ரோன் வெல். இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள். ஸோ த கேரட்ஸ் ஆர் க்ரோயிங் வெல் அங்கே. அப்புறம் அங்கே கார்னரில் கூட கேரட்ஸுங்கெல்லாம் நல்லா வளருது. ஸோ இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு காட்டுறாருங்க. அந்த மெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோ வந்துட்டு ரொம்ப நாளாக இதெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது இருந்தது வந்துட்டு டொமேட்டோஸ் தாங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் காட் எ வெரி வெரி குட் க்ராப் திஸ் டைம். நல்ல க்ராப்பு, நல்ல வளர்ச்சி. நிறைய காஞ்சி வீண்ட்டுருக்கு கீழே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். யூ see that? ஆக்சுவலி இதை பிக்கலாம், நல்லா பார்த்துட்டு இருக்கு. வாடா வெளியோ, கஷ்டப்படாதவா. டொமேட்டோங்க நல்ல இது. ஆனால் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால பூச்சி ஏதோ சாப்பிட்ருக்கு. ஸோ ஈவினிங் வந்துட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா இது ஏதோ பூங்க ஆகிட்டுக்குது உள்ள. பட் இட்ஸ் ஓகே. இது ரொம்ப பெருசு இருக்கிறதுனால இது பீஃப் டொமேட்டோ. இது அப்படி தான் பெருசாக வளரும். நான் இதை நல்லா இதுக்குன்னா நல்லா கேர் பண்ணியிருந்தேன்னா இது அட்லீஸ்ட் 1 kg வளர்ந்துருக்குங்க இது. எனிவே ஐ நோ த டெக்னிக்ஸ் நவ் அண்ட் ஐம் இம்ப்ரூவிங் ஸ்லோலி. இவ்வளோ வந்தது பெரிய அட்வான்டேஜுங்க. அதே மாதிரி செரி டொமேட்டோஸ் கூட பாருங்கள், நல்ல க்ரோத் இந்த வாட்டி. தீஸ் ஆர் ஆல் செரி டொமேட்டோஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, மிக்ஸ் பிராண்ட் போட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஐ ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் ஐ கேன் கெட்.
இது இன்னொரு டொமேட்டோஸுங்க. கம்பேரிட்டிவ்லி பாருங்கள் இது சைஸ். தட்ஸ் அ சைஸ் கம்பேரிசன். முடியலங்க, ரொம்ப புதார் மாதிரி ஆகிட்டுக்குது. நான் இருந்திருந்தேன் அப்பப்போ க்ளீனாக ப்ரூன் பண்ணி அப்படியே வச்சுருந்துப்பேன். 3 weeks ஆஃப் அன்ரெகுலேட்டட் க்ரோத்து. அப்படியே தே ஆர் இன் சூப்பர் ஃபார்ம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே கூட மேரிகோல்டு இஸ் லைக் டூயிங் சூப்பர் வெல் ஹியர். அவருங்க தான் அதான் சைடு ஹீரோவாக போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி எடுக்கலான்னு, பட் அவருங்கெல்லாம் மெயின் ஹீரோ ஆகிட்டுக்கிறாங்க இப்போ. அதே மாதிரி ஷிம்லா மிர்ச்சி கூட கொஞ்சம் 2-3 நல்ல க்ரோத் இருக்குங்க. ஆனால் பூச்சி பூச்சிட்டு இருக்குது போல இருக்குது. பட் இங்கே ஆக்சுவலி நல்லா இருக்குது ஷிம்லா மிர்ச்சி. நான் இல்லாதது காஞ்சி போயிடுது. இது பார்த்தா தெரியுது, இது க்ளீனாக நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறமா தண்ணி இல்லாமையோ இல்லை வெதர்னாலையோ ஃபுல் காஞ்சி போயிருக்கு. ஸோ நான் இருந்திருந்தேன் நல்லா அறுவடை வச்சுப்பேன். தான் ஒரு க்ரீன் பார்த்துட்டு போனேன். இங்கே ஒரு க்ரீன் நல்லா இருக்குது, அது ஈவினிங் எடுத்துடுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய செடி சைஸ் பார்த்தப்பே ஃபீல் ஆச்சு எனக்கு கொஞ்சம் பெருசாக வரோன்னு. அதே மாதிரி இருக்குது பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட். இது லாட் ஆஃப் ரைப் டொமேட்டோஸ். ஸோ ஐ வில் கெட் தம். அப்படியே எங்கள் பூசணிக்காய் ஃபஸ்ட்டு கொர்ஜெட்டு ஒன்று ரெடி ஆகினுங்கிறாரு. இன்னும் நாங்கள் தூட்லன்னு பார்த்தேன், அங்கேயும் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, அதையும் பிச்சுக்கணும். பூசணிக்காய் தாங்க கண்ட்ரோல் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்குறாருங்க. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், நான் பூசணிக்காய் வளர்ந்தவொன்னே எடுத்துக்கோங்கன்னு. ஸோ மோஸ்ட்லி இங்கே ஒன்று வளர்ந்து எடுத்துன்னுக்குறாங்க, அங்கே ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துன்னுக்குறாங்க. பட் மிச்சம் அப்படியே விட்டுருக்காங்க. எவ்வளோ பூசணிக்காய் சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 2 ஒயிட் இருக்குங்க. அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அந்த ஒயிட்டு அதுக்குன்னா பெருசு இருங்க, வெயிட் பண்ணி சொல்கிறேன் இருங்க. ஹோல்ட் ஆன். ட்ரம் ரோல் இருக்குது பாருங்கள். மான்ஸ்டர் எப்படி சொல்கிறேன்னா, இது தொட்டாக்க தெரிய பாருங்கள், என் ஃபிங்கர்ஸ் கூட கம்பேர் பண்ண. இஸ் எ மான்ஸ்டர் டெஃபினெட்லி. பாருங்கள், இஸ் எ பிக் ஒன். சூப்பர். நல்லா அசைறப்போ தெரியுது, ஒரு 2 kg இருப்பார், ஒரு 2-3 kg. ஸோ ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஒர்க். இப்போ இந்த பாருங்கள், ஃபுல் கலைகள் ரொப்பிட்டு இருக்குது பாருங்கள். எப்படி இது கூட ஓவர் க்ரோத் ஃபுல்லு. அந்த ஃப்ளவர் பேட்ச் ஃபுல்லாக ஓவர் க்ரோ ஆகிட்டு இருக்குது கலைகள். நான் இது வரப்பெல்லாம் குனிஞ்சு எல்லாத்தையும் கையில் எட்டுந்தெல்லாம் பிச்சு போட்டுருவேன். டெய்லி பேசிஸ் பிச்சு போடுவேன். இப்போ இல்லைன்னு ஒன்று லாட்ஸ். எனிவே தேங்க்யூ. ஓவராக நான் என்ன டேமேஜ் ஆகிடுமோ என்னன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் நாட் ஸோ மச் ஆஃப் இஷ்யூ. I think tomatoes are very good. I'll take them now. And then ஈவினிங் வந்துட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு காட்டுறாருங்க. அதே 12th August தாங்க. தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற இன்னும் அது கூடவே முடிஞ்சளவு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. திஸ் இஸ் த பஞ்ச் ஆஃப் டொமேட்டோஸ் ஐ ஹேவ். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. பட் ஃபுல்லாக போய்த்துட்டு போய்ட்டு எடுக்கலான்னுக்கிறேன். நல்ல ஷேப்புங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் பழகுது. மோஸ்ட்லி இதுக்கு கலர் வைஸ் I think this is the best one I have, even though it is like damaged in the back. கொஞ்சம் கத்திரிக்காய் தான் எடுத்தேன். அண்ட் ஷிம்லா மிர்ச்சி இருக்குது, ஒரு ஷிம்லா மிர்ச்சி தேர். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஐ ஹேவ். ஆனால் தண்ணி இல்லாமல் எல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது, காஞ்சி போயிருக்கு உள்ள. நிறைய இதுங்க அழுவி போச்சு. there is still quite a lot to doங்க. நாளைக்கு இன்னொரு அறுவடையோட I'll see you guys. I'll just water the plants and leave today. Bye-bye.